தற்போது அண்மை செய்தி. சென்னையை அடுத்த ஆவடி அருகே நெமிலிச்சேரி மேம்பாலத்தில் மீது சென்ற சரக்கு வாகனத்தில் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்திருக்கின்றனர். விபத்து காரணமாக நெமிலிச்சேரியிலிருந்து பூந்தமல்லி நோக்கி சென்ற வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்தான தகவல். இது ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட இந்த மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலை, இந்த வெளிவட்ட சாலையில ஆவடி இந்த நெமிலிச்சேரி என்ற பகுதி சொல்லுவாங்க. இந்த மேம்பாலம் அருகே ஒரு சரக்கு வாகனம், கனரக வாகனம் சென்று கொண்டிருந்த பொழுது அதனுடைய டயர் வெடித்து தற்போது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல சாலையிலே அந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்குள்ள போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த செங்குன்றத்திலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய சரக்கு வாகனத்தை மாற்றுப்பாதையில திருப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல செங்குன்றத்திலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த இந்த சரக்கு வாகனமும் தற்போது விபத்துல ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டுநர் சல்மான் தற்போது சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார். விபத்தின் போது நல்வாய்ப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு விபத்து ஏனென்றால் தொடர்ந்து மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நடைபெற்றது. அதிர்ஷ்டவசமாக இதனுடைய டயருக்கு முன்னும் பின்னும் வந்திருக்கக்கூடிய இந்த கனரக வாகனங்களுக்கு முன்னும் பின்னும் வந்திருக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் எந்த ஒரு சேதம் இல்லாமல் உயிர் தப்பி இருக்கிறார்கள். தற்போது நெமிலிச்சேரியிலிருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போல பூந்தமல்லியிலிருந்து நெமிலிச்சேரி நோக்கி செல்லக்கூடிய வாகனமும் சர்வீஸ் சாலையில தற்போது குறிப்பா சொல்ல வேண்டாமா நெமிலிச்சேரியிலிருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் சர்வீஸ் சாலையில தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்து அது விடப்பட்டு வருகிறது. அதனுடைய காட்சிகளை நம்ம திரையில காண முடியும். தொடர்ந்து அந்த லாரியை மீட்கும் பணியில ஜேசிபி இயந்திரங்களுடன் போலீசாரும் அந்த லாரி உரிமையாளர்களும் சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்து குறித்தான விரிவான தகவல் வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.